உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. தற்போதைய அண்மை செய்தி. குழந்தைகள் படிக்காமல் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று பேசிய அமைச்சர் நிர்மல்குமாருக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கண்டனம் தெரிவித்துள்ளார். பல கட்சிகளுக்கு தாவி வந்தவர்தான் அமைச்சர் நிர்மல்குமார் என்றும் RS பாரதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். அமைச்சர் நிர்மல்குமாருக்கு காவிரி பற்றியும் தெரியாது, மேகதாது பற்றியும் தெரியாது என்றும் தெரிவித்திருக்கிறார். குழந்தைகள் கார்பெண்டர் வேலைக்கும் செருப்பு தைக்கும் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று பேசுபவரிடம் அரசியல் பேச முடியுமா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்மை செய்தியாக தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். குழந்தைகள் படிக்காமல் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று பேசிய அமைச்சர் நிர்மல்குமாருக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். நிர்மல்குமார் பேசுறதுலாம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு அதாவது படிக்கவே கூடாது. இந்த நாட்டில் பசங்க கார்பெண்டர் வேலைக்கு போகணும், கர்மா வேலைக்கு போகணும், பொட்டு வேலைக்கு போகணும்னு சொல்ற ஒருத்தர் படிக்க பேச முடியாது. காவேரி பற்றியும் தெரியாது, மேகதாது பற்றியும் தெரியாது, அரசியலும் தெரியாது. அவர் என்ன சொல்றாரு? குழந்தைகள்லாம் கார்பெண்டர் வேலைக்கு படிக்கணும், பச்சை வேலைக்கு படிக்கணும், செருப்பு தைக்கிறத படிக்கணும்னு பேசலாம். கிட்ட போய் அரசியல் பேசலாமா? நிர்மல்குமார் பேசுறதுலாம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு அதாவது படிக்கவே கூடாது. இந்த நாட்டில் பசங்க கார்பெண்டர் வேலைக்கு போகணும், கர்மா வேலைக்கு போகணும், பொட்டு வேலைக்கு போகணும்னு சொல்ற ஒருத்தர் படிக்க பேச முடியாது. காவேரி பற்றியும் தெரியாது, மேகதாது பற்றியும் தெரியாது, அரசியலும் தெரியாது. அவர் என்ன சொல்றாரு? குழந்தைகள்லாம் கார்பெண்டர் வேலைக்கு படிக்கணும், பச்சை வேலைக்கு படிக்கணும், செருப்பு தைக்கிறத படிக்கணும்னு பேசலாம். கிட்ட போய் அரசியல் பேசலாமா? உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.